ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம டியூட்டி கிளம்பிட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைர் தாங்க மாற்றிருக்கோம். டியூட்டி கிளம்பியாச்சு. இப்போ எங்கே வந்து டியூட்டிக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக்கப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து கோயம்புத்தூர் போகிறோங்க. எங்கள் டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், நாமக்கல்லேருந்து கோயம்புத்தூர் போகிறோங்க. பிக்கப் பண்ணுறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கங்கா நகருங்க. பட்டர்மேட்லேருந்து ரைட்டில் எம்ஆர்எஃப் டயர் கடையிலேருந்து உள்ளார போகணுங்க. கங்கா நகரில் தாங்க பிக்கப்பு. இங்கே பிக்கப் பண்ணிட்டு கோயம்புத்தூர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துடுங்க. ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வந்துடணுங்க. இப்போ தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா உழவர் சந்தையை தாண்டி போயிட்டுருக்கோம். கரெக்டாக இப்போ தாங்க உழவர் சந்தைகிட்ட வரோம். கோயம்புத்தூர்லாம் ஃபுல்லாக மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நேற்று. நம்ம பார்க்கலாங்க கோயம்புத்தூரில் மழை நேற்று எப்படி பெஞ்சிச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க நம்ம வந்து உழவர் சந்தையை கிராஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குங்க உழவர் சந்தையை எக்ஸாக்டாக இப்போ தாங்க கிராஸ் பண்ணுறோம். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மிலிட்ரி கேன்டீனுக்கு தாங்க போகிறோம். கஸ்டமர் வந்து மிலிட்ரி கேன்டீனுக்கு தான் புக் பண்ணியிருக்காங்க வண்டி. போத்தனூரில் இருக்க மிலிட்ரி கேன்டீனுக்கு தாங்க போகிறோம். ரூட் வந்து எதில் போக போகிறோன்னா, ரூட் வந்து தெரிலிங்க. எப்படி போக போகிறோம், நொய்யல் வழியாக போக போகிறோமா இல்லை எப்படின்னு தெரிலிங்க. திருச்செங்கோடு ஈரோடு வழியாக போக போகிறோமா இல்லை திருச்செங்கோடு சங்கரி வழியாக போக போகிறோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரூட் வந்து தெரிலிங்க. நம்ம ரூட்டு எதில் போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே உள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு விலாக் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கரெக்டாக வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:50 ஆகுதுங்க. ஓரளவுக்கு வெளிச்சம் வந்துருச்சுங்க. நம்ம இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போயிட்டுருக்கோங்க. இப்போ தான் பழைய பஸ் ஸ்டாண்ட் தாண்டுறோங்க. அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம வந்து துறையூர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் கட் பண்ணிடுவோங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஓட்டின மாதிரி அவ்வளோதாங்க, லெஃப்ட் திரும்பிடுவாங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட டெஸ்டினேஷன் வந்து நம்ம வந்து ரீச் ஆயிடுவோங்க. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. கஸ்டமருக்கு படம்லாம் வந்து ரெடியாக போட்டு வச்சாச்சு. ப்ளே பண்ணால் அப்படியே ஓட ஆரம்பிச்சிருங்க. புது படம் நீட்டாக போட்டாச்சுங்க. புது படம்லாம் சாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக பூ போட்டாச்சு. நம்ம ஒயிட் ஏஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது அப்படிங்க. நீட்டாக வண்டி நீட்டாக கழுவி எல்லாம் நீட்டாக நம்ம நீட் அண்ட் க்ளீன் கேபாக நம்ம வந்து கஸ்டமருக்கு தரணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து நீட்டாக கழுவி வச்சுங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி கோயம்புத்தூர் தாங்க போயிட்டு வந்துச்சு. நேற்று வந்து சரியான மழைன்னு சொல்லிட்டு வண்டியே ரொம்ப மோசமான நிலைமையில் தாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் நீட்டாக வண்டி நீட்டாக கழுவிட்டு இப்போ தாங்க வண்டி எடுத்துகிட்டு வரோம். நம்ம இன்றைக்கி டியூட்டி மாத்திரம் இந்த வண்டி தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் போட்டு நேற்று கோயம்புத்தூர் போயிட்டு வந்துச்சுங்க. அதே இன்றைக்கும் கோயம்புத்தூர் தாங்க போகுது. நேற்று கோயம்புத்தூர் போயிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி 12:45 தாங்க வண்டி நாமக்கல் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் வண்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் டியூட்டி மாற்றி எடுத்துகிட்டு வரேங்க இன்றைக்கி. நேற்று போன பையன் வந்து ஒரு 10 மணிக்கு தான் இன்றைக்கி டியூட்டிக்கு வரும் அப்படி. அதனால் நான் இன்றைக்கி டிசைர் மாற்றிருக்கேங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக வேலை இருக்குதுன்னு நான் டிசைரே மாற்றுறது இல்லைங்க. இப்போ மாற்றியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூட்டி கூட மாற்றலைங்க. கடைசியாக எப்போ மாற்றினதுன்னா தெரியலைங்க. எப்படி குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நாள் கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ தாங்க மாற்றிருக்கோம் டியூட்டி. அதுவும் வந்து நேற்று லேட்டாக வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம டியூட்டி மாற்றிருக்கோங்க. வாங்க, நேற்று கோயம்புத்தூரில் சரியான மழை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நேற்று மழை பெஞ்சது, ஏன்னா இன்றைக்கி ஈரம் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆச்சு. நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டு லொக்கேஷன் மட்டும் கரெக்டாக வீடு மட்டும் எந்த இடத்துலங்கிறது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர்களோட லொக்கேஷனை வந்து நம்ம வந்துட்டோங்க.
இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வீடு கிட்ட தாங்க இருக்கோம். நம்ம கஸ்டமர் வீடு இந்த பக்கம் தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க, கஸ்டமரும் வந்துட்டாங்க. நம்ம அவ்வளோதாங்க இப்போ வந்து கோயம்புத்தூர் ஜேர்னி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஃபைனலாக. இன்னொரு 2-3 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அவங்களாம் வந்து சொல்லணும், நம்மளாம் போகக்கூடாது. புரியுதா? இப்போ உங்கள் மூலமாக அவங்களாம் வந்து சொல்லணும். ஏன்னா நாளைக்கு பணத்தை பிடிச்சாங்கன்னா பிரச்சனையாக போயிடும். லெட்டர் கொடுத்து இவ்வளோ நாள் ஆச்சு. அப்படி லெட்டர் கொடுத்தும் எங்கே லெட்டர் கொடுத்தாங்களா? பேங்க்ல தான். பேங்க்ல கொடுத்துருக்காங்களா? நம்ம பேங்க்ல இருந்து அனுப்பணும்ல. பேங்க்ல இருந்து அவங்க அனுப்பிட்டாங்க. எந்த ரிப்ளை வரலைங்க அப்படின்னாங்க. சரி வரலைன்னா நீ வாங்கிக்கல, எடுக்க வேண்டாம் அப்படின்னு. எடுக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை, நீங்கள் எடுங்க, ஆனால் நாளைக்கு கட் பண்ணுவாங்க, இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, எங்கிட்டே இருக்கு. சரி நான் பேசுகிறேன் வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டேன். பேசி அவர்கிட்ட ஒரு தட்டி சொல்லிடுங்க, அவங்க தம்பிகிட்ட மேலே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏதாவது துணைத் தலைவர் ஸ்டெப் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். என்னால் முடியாதனால நாமக்கல் வார தலைவர்கிட்ட பேசு அப்படின்ட்டு என் நம்பரை கொடுத்துட்டான். அவன் எப்படிப்பட்டவன், என் நம்பரை கொடுத்துட்டான், அவன் ஒதுக்கிட்டான். பரவாயில்ல, அதுக்கான ஐடியா நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் உனக்கு நான் டீட்டெயிலாக கேட்டு சொல்கிறேங்க அப்படின்ட்டு. நான் நேற்று எடுத்துட்டு அப்படியே கவர் கிடக்கு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உடனே அடித்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோங்க. கோயம்புத்தூரில் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சிஆர்எஃப் கேம்பில் தாங்க இருக்கோம். ஆர்மி கோச்சிங் சென்டரில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் இதனால் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டருக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ வந்து கஸ்டமரை இறக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புறோம். எத்தனை மணிக்கு கிளம்புறோம், எவ்வளோ நேரம் வெயிட்டிங்கிறது நம்ம பார்ப்போம் வாங்க.
இதுதான் உண்மையான லிஸ்ட்டு. ஆ எப்படி போனீங்க காலத்தில் வெயில் இருக்குதா? சரி, ஓகே ஊட்டி பக்கத்தில் ஓகே. அதுக்கு டெலிட் பண்ணிட்டாப்ப. சரி, ஓகே ஓகே ஓகே. வா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் அனுப்பியிருந்தேன், அதை டெலிட் பண்ணி விட்டேன். இந்த லிஸ்ட்டு ஃபைனல் லிஸ்ட்டு இதை மட்டும் கொஞ்சம் அனுப்பிடுங்க இன்றைக்கி. எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லுங்கள், நான் ஜிபே பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் அந்த மல்லி போன டைமு வண்டு பிடிச்ச மாதிரி இருந்துன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அது கொஞ்சம் சரியானதை பார்த்து அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் அனுப்பியிருந்தேன், அதை டெலிட் பண்ணி விட்டேன். இந்த லிஸ்ட்டு ஃபைனல் லிஸ்ட்டு இதை மட்டும் கொஞ்சம் அனுப்பிடுங்க இன்றைக்கி. எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லுங்கள், நான் ஜிபே பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் அந்த மல்லி போன டைமு வண்டு பிடிச்ச மாதிரி இருந்துன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அது கொஞ்சம் சரியானதை பார்த்து அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா உலகநாத பெருமாள் கோயிலில் இருக்கோங்க. எங்கன்னு பார்த்திங்கன்னா வெள்ளூருங்க. நம்ம ஏஞ்சல் வந்து இங்கே தான் நின்றுருக்கு. அப்படி அவ்வளோதாங்க. சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. கோயிலில் சாமி கும்பிட்டு நீட்டாக வந்துட்டோங்க.